எல்லா நடிகர்களுக்கும் நாங்க வந்து தயாரிப்பாளர் சார்பில் எப்பவுமே கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, உங்க சம்பளம் கண்டிப்பா வேணுன்றதை விட பிசினஸோட ஏதோ ஒரு வகையில நீங்க சம்மந்தப்பட்டு நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சார் என் படம் டிஜிட்டல் வியாபாரம் எவ்வளவு ஆகுதோ அதை எனக்கு சம்பளமா கொடுங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா தமிழ்நாடு தியேட்டர்கள் எவ்வளவு ஆகுதோ அது அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்க. இல்லைன்னா சேட்டலைட் வியாபாரம் ஆச்சுன்னா எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்க. இந்தி டப்பிங் ஆச்சுன்னா எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு வியாபாரத்தை லிங்க் பண்ணிக்கிட்டு உங்க சம்பளத்தை முழுமையா வாங்கிட்டீங்கன்னா தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்படுவாங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி டப்பிங் முன்னாடி எனக்கு மொத்த படத்தை கொடுத்துருங்க, நீங்க எப்படியாவது போங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்களா இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு நடிகர் சொல்லும் போது அவருக்கு அந்த படைப்பு மேல எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போயிடுது. ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நடிகரா எல்லாருமே இருக்கணும். சமீபத்தில் அமீர் கான் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார், 15 வருஷமா நான் சம்பளமே வாங்கினதில்லை என் படங்களுக்கு. என் படங்கள் வெற்றி அடையும் போது அவருடைய லாபத்துல இருந்து தான் பங்கு எடுத்திருக்கிறே தவிர நான் சம்பளம் வாங்கிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு அமீர் கான் பல படங்கள் வெளி தயாரிப்பால் நடிச்சிருக்காரு. ஒரு அமீர் கான் அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் நடிகர். அவர் சொல்லும் போது தமிழ் சினிமாவில் இருக்கிற பல நடிகர்கள் இதை முன்னுதாரணமா வச்சுக்கணும். நீங்க வந்து எப்படி சார் நம்புறது, தயாரிப்பாளர் ஏமாத்தி போயிட்டாங்கன்னா அப்படின்னா ஈஸியா பண்ண முடியும். அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நானும் சைன் பண்ணுவேன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மயம் தான். யாருமே கேஷெல்லாம் வாங்கி பண்ண முடியாது பிசினஸ் எல்லாம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில பெரிய பெரிய நடிகர்ல இருந்து எல்லா நடிகர்களுமே ஏதாவது ஒரு ரைட்ஸை லிங்க் பண்ணிக்கிட்டோ இல்ல ப்ராஃபிட்ல ஷேர் வாங்கி பண்ணும்போது தமிழ் சினிமா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நல்ல நல்ல படைப்புகள்லாம் வர இந்த சினிமால மிகப்பெரிய தாக்கம் யாருக்கு ஏற்படுதுன்னா தயாரிப்பாளர்கள் தான். எவ்ரி வீக் பல தயாரிப்பாளர்கள் அவங்க போட்ட முதலீட்டை இழந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து மிகப்பெரிய பேஷனோட ஒரு சினிமாக்கு வராங்க, ஆனா படம் மொத்தமா தோல்வி அடைஞ்சு எதுவுமே இல்லாம போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா நடிகர்கள் எல்லோருமே தயாரிப்பாளர்கள் உறுதுணையா இருக்கணும்னு இந்த நேரத்தில் மீண்டும் கேட்டுக்கிறேன். அப்படி உறுதுணையா இருக்கிற ஜி பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த தேஜ் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கனிவா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. தேஜ் மேடம் கனிவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த நேரத்தில் விட சொல்லிடுறேன். இந்த மேடையில் தான் இங்க கமலா தியேட்டர்ல நடந்த ஒரு நிகழ்வில் விஷால் சார் சொன்னாரு, 3 நாட்கள் வந்து ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தியேட்டர்ல ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு. நான் அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் தெளிவா சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரலனாலே மக்கள் வந்து படம் வந்ததான கூட தெரியாது. அதனால அது நம்ம கேட்க கூடாது. கண்டிப்பா ரிவ்யூ வந்து நம்ம படத்துக்கு வேணும். நம்ம படத்துக்கு திரையரங்கிலோ இல்ல வெளியிலயோ இல்ல எங்காவது ரிவ்யூஸ் கண்டிப்பா வேணும். இட்ஸ் பிரசாந்த் மாதிரி மிகப்பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரே ஒரு தான், கொஞ்சம் கனிவா ரிவ்யூ பண்ணுங்க, அவ்வளவுதான் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் கனிவா, கொஞ்சம் பேலன்ஸ்டா, கொஞ்சம் சப்போர்ட்டிவா. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் 5 படங்கள் 10 படங்கள் வர இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கு. அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு நிமிஷம் யோசிங்க, அந்த தயாரிப்பாளர் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க. இப்படி ஒரு நம்ம வந்து மொத்தமா டேமேஜிங்கா சொல்லிட்டோம்னா அந்த தயாரிப்பாளர் ஒட்டு மொத்தமா அவருடைய இழப்பை, அதாவது மொத்த பணமும் போயிடுமே அப்படின்ற ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் கனிவோட அந்த படத்தை வந்து உங்களுடைய பொதுவான ஒரு விமர்சனம் பண்ணுங்க. கண்டிப்பா விமர்சனம் பண்ணுங்க. இது வந்து நான் ரிவ்யூஸ் மட்டும் சொல்லல, இங்க வெளியில படம் முடியும் போது வெளியில வர ஆடியன்ஸ்க்கு அதுதான் சொல்றேன். ஒரு நடிகரையோ தயாரிப்பாளரையோ இல்ல ஒரு டைரக்டரையோ வன்மத்தோட டார்கெட் பண்ணி பண்ற ரிவ்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லா ரிவ்யூஸும் வரணும். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், தமிழ் சினிமாவில் உற்றவரும் மற்றவரும் பெருமை கொள்ளும் வகையில் பேருதவியாய் இருப்பவர், தமிழ் சினிமாவின் வணிகத்தை விரல் நுனியில் வைத்திருக்கும் திரு தனஞ்சயன் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். கவிதா மேம் அங்க ஒருத்தர் அப்படின்னு நம்ம வந்து வரவேற்கிற பிரசாந்த் அவர்களுக்கு நன்றி. அண்ட் முதல்ல இங்க நீங்க சொல்லும் போது வேட்டை முத்துக்குமார் சொன்னீங்க, அவரை பீனிக்ஸ் முத்துக்குமார் சொல்லுங்க. அண்ட் பீனிக்ஸ் படத்துல முத்துக்குமார் அவ்வளவு சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாரு. ஸோ பீனிக்ஸ் முத்துக்குமார் சொல்லணும். அவருக்கு வாழ்த்துக்கள், அவர் நல்லா பேசியிருந்தாரு. முதல்ல இந்த விழா ஆரம்பிக்கும் போது அமல்ராஜ் சாருக்கு என்னோட நன்றி. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு விழா ஆரம்பிக்கும் போது எல்லோருக்கும் ஒரு சிறப்பான புத்தகம் வேல்பாரி அப்படின்ற புத்தகத்தை கொடுத்து இந்த விழாவை தொடக்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அமல்ராஜ் சார். தயாரிப்பாளர்களுக்கு நான் எப்பவுமே ஒரு கோரிக்கை வைப்பேன், நீங்க வரும்போது இங்க மேடையில ஏதோ பொக்கே ஒண்ணு கொடுத்துட்டு இல்ல ரொட்டேஷன் பேஸ்ல பொக்கே கொடுத்துட்டு அந்த பொக்கே தூக்கி பின்னாடி போட்டுட்டு போற பதில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான புத்தகத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரு பாருங்க. அங்கே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த வேல்பாரி புத்தகம் 1,00,000 பிரதிகளை விற்பனையில் சாதனை பண்ணியிருக்கு. அந்த சாதனையை உங்க படமும் பண்ணும் கண்டிப்பாக. அதனுடைய முதல் அடிப்படையா நான் பாக்குறேன். இந்த புத்தகம் கொடுத்ததே வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பா பாக்குறேன். வேல்பாரி படம் கண்டிப்பா
சங்கர் சார்னுடைய இயக்கத்துல தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அந்த படம் வர்றதுக்கு எல்லாமே நம்ம எல்லாம் கூட இருக்கணும். சங்கர் சாரோட அவரை வந்து நம்ம பயங்கரமா என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த வேல்பாரி படத்தை கொண்டு வரதுக்கு தயாரிப்பாளர்களை மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு ராமாயணம் அப்படின்ற படத்தை வந்து நம்ம எத்தனையோ தடவை பார்த்திருக்கோம். அந்த படத்தை ஒரு 4500 கோடியில பாம்பேல ஒரு நிறுவனம் பண்ணும்போது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ஒரு வீரனை பத்தியான ஒரு நாவல் இது படைப்பா வரும்போது உலக சினிமாவை பார்த்து வேக்கும். அப்படிப்பட்ட ஒரு சினிமா வரணும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பாடல்கள் பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாமே ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எமோஷனலான ஃபேமிலி த்ரில்லர் படங்கள் நல்ல வெற்றி அடையும். சமீபத்துல பாத்தீங்கன்னா 2 திரைப்படம் பெரிய வெற்றி. ஒன்னு DNA, இன்னொன்னு வந்து மார்கன். ரெண்டுமே ஃபேமிலி சம்பந்தப்பட்ட த்ரில்லர் படங்கள். இந்த படமும் அதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி அடைன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு சிறப்பான ஒரு கதையோட இருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸோட, ஃபேமிலி இமோஷனோட ரொம்ப சூப்பரா இந்த படத்துல வந்து மூமாறன் பண்ணியிருக்காரு. மூமாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய 20,000 கண்கள் படம் தொடங்கி அது பிறகு கண்ணை நம்பாதே இன்னைக்கு படம் 3வது படமா வருது. மாறன், உங்களுடைய படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு மாறன். அவர் நடுவில் என்கிட்ட ஒரு கதை சொன்னாரு, ஆனா இந்த கதையை சொல்லல. திடீர்னு அந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன், சார் உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு. ஆனா இந்த கதையை கொண்டு போய் அமல்ராஜ் சார் சொல்லிட்டு படம் பண்ணிட்டாரு. சோ அவ்வளவு திறமையான ஒரு இயக்குனர், படைப்பாளி. அவருடைய இயக்கத்துல வரப்போற இந்த படம் கண்டிப்பா எப்படி இந்த வருஷம் த்ரில்லர் படங்களுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு வருதோ அந்த வரிசையில மார்கன், DNA பிறகு ஒரு நல்ல வெற்றி படமா பிளாக்மெயில் அமையும். அண்ட் ஜிவி சார் வந்து சம்பளமே வாங்கல அப்படின்னு சொன்னாரு. இல்ல ஆஃப் சம்பளம் தான் வாங்கினேன்னு சொன்னாரு. தயாரிப்பாளர்கள் சார்பில் அவருக்கு நம்ம எல்லோரும் இங்க இருக்கிற ஊடக சார்பில் அவர் வாழ்த்து சொல்லணும். அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்டரை பார்க்க முடியாது, ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டரை பார்க்க முடியாது. எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு பல படங்களுக்கு இன்னும் சம்பளம் வாங்காமே பண்ணிட்டு இருக்காரு. மியூசிக்கு பல படங்களுக்கு மியூசிக்கு நடிக்கும் சம்பளமே வாங்கல. எனக்கு தெரியும் எந்தெந்த நிறுவனத்துக்கெல்லாம் அவர் பண்றாருன்னு. எல்லா நிறுவனத்துக்கும் உங்களை பண்ணுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கு, பணம் டிமாண்ட் இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிவி கிட்ட என்னன்னா அந்த அன்பு, தயாரிப்பாளர்கள் மேல அன்பு அண்ட் இயக்குனர் மேல இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். எல்லா இயக்குனர் மேலும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப். யாருக்கிட்டுமே ஒரு எளிமையே இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியுமா? அதாவது ஒரு எதிரியே இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியுமா? இங்க சாம் அழகா பேசினாரு. அதாவது இந்த கதையில இருக்கிறது நம்ம கூடவே இருக்கிற யாராவது நம்ம துரோகம் பண்ணுவாங்கன்னு ஜிவி சாருக்கு நம்ம பண்ணவே முடியாது. அவ்வளவு சூப்பரான ஒரு நட்பு, அவ்வளவு சூப்பரான ஒரு அன்பு எல்லார் மேலேயும் வச்சிருப்பாரு. அதனாலதான் தயாரிப்பாளர்லாம் திருப்பி திருப்பி ஜிவி கூட மியூசிக் பண்ணணும், திருப்பி ஜிவி நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த நேரத்துல அவர் சம்பளம் விட்டு கொடுக்கிறார் அப்படின்றத விட நான் எப்படி சொல்வேன்னா, சார் பிசினஸ் ஆனோட வாங்கிங்க சார் அப்படி சொல்றேன். ஒரு டிஜிட்டல் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா நீங்க வாங்கிங்க, இல்ல சேட்டலைட் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா வாங்கிங்க, கண்டிப்பா உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும். ஆனா எல்லா நடிகர்களுக்கும் நாங்க வந்து தயாரிப்பாளர் சார்பில் எப்பவுமே கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, உங்க சம்பளம் கண்டிப்பா வேணுன்றதை விட பிசினஸோட ஏதோ ஒரு வகையில நீங்க சம்மந்தப்பட்டு நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சார் என் படம் டிஜிட்டல் வியாபாரம் எவ்வளவு ஆகுதோ அதை எனக்கு சம்பளமா கொடுங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா தமிழ்நாடு தியேட்டர்கள் எவ்வளவு ஆகுதோ அது அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்க. இல்லைன்னா சேட்டலைட் வியாபாரம் ஆச்சுன்னா எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்க. இந்தி டப்பிங் ஆச்சுன்னா எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு வியாபாரத்தை லிங்க் பண்ணிக்கிட்டு உங்க சம்பளத்தை முழுமையா வாங்கிட்டீங்கன்னா தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்படுவாங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி, டப்பிங் முன்னாடி எனக்கு மொத்த படத்தை கொடுத்துருங்க, நீங்க எப்படியாவது போங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்களா இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு நடிகர் சொல்லும் போது அவருக்கு அந்த படைப்பு மேல எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போயிடுது. ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நடிகரா எல்லாருமே இருக்கணும். சமீபத்துல அமீர் கான் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார், 15 வருஷமா நான் சம்பளமே வாங்கினதில்ல என் படங்களுக்கு. என் படங்கள் வெற்றி அடையும் போது அவருடைய லாபத்துல இருந்து தான் பங்கு எடுத்திருக்கிறே தவிர நான் சம்பளம் வாங்கினதே இல்லைன்னு சொல்லிட்டு அமீர் கான் பல படங்கள் வெளி தயாரிப்பால் நடிச்சிருக்காரு. ஒரு அமீர் கான் அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் நடிகர். அவர் சொல்லும் போது தமிழ் சினிமாவில் இருக்கிற பல நடிகர்கள் இதை முன்னுதாரணமா வச்சுக்கணும். நீங்க வந்து எப்படி சார் நம்புறது, தயாரிப்பாளர் ஏமாத்தி போயிட்டாங்கன்னா அப்படின்னா ஈஸியா பண்ண முடியும். அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நானும் சைன் பண்ணுவேன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மயம் தான். யாருமே கேஷெல்லாம் வாங்கி பண்ண முடியாது பிசினஸ் எல்லாம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில பெரிய பெரிய நடிகர்ல இருந்து எல்லா நடிகர்களுமே ஏதாவது ஒரு ரைட்ஸை லிங்க் பண்ணிக்கிட்டோ இல்ல ப்ராஃபிட்ல ஷேர் வாங்கி பண்ணும்போது தமிழ் சினிமா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நல்ல நல்ல படைப்புகள்லாம் வர இந்த சினிமால மிகப்பெரிய தாக்கம் யாருக்கு ஏற்படுதுன்னா தயாரிப்பாளர்கள் தான். எவ்ரி வீக் பல தயாரிப்பாளர்கள் அவங்க போட்ட முதலீட்டை இழந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து மிகப்பெரிய பேஷனோட ஒரு சினிமாக்கு வராங்க, ஆனா படம் மொத்தமா தோல்வி அடைஞ்சு எதுவுமே இல்லாம போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா நடிகர்கள் எல்லோருமே தயாரிப்பாளர்கள் உறுதுணையா இருக்கணும்னு இந்த நேரத்துல மீண்டும் கேட்டுக்கிறேன். அப்படி உறுதுணையா இருக்கிற ஜி பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
அண்ட் இந்த தேஜ் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கனிவா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. தேஜ் மேடம் கனிவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த நேரத்தில் விட சொல்லிடுறேன். இந்த மேடையில் தான் இங்க கமலா தியேட்டர்ல நடந்த ஒரு நிகழ்வில் விஷால் சார் சொன்னாரு 3 நாட்கள் வந்து ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தியேட்டர்ல ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு. நான் அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் தெளிவா சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரலனாலே மக்கள் வந்து படம் வந்ததான கூட தெரியாது. அதனால அது நம்ம கேட்க கூடாது. கண்டிப்பா ரிவ்யூ வந்து நம்ம படத்துக்கு வேணும். நம்ம படத்துக்கு திரையரங்கிலயோ இல்ல வெளியிலயோ இல்ல எங்காவது ரிவ்யூஸ் கண்டிப்பா வேணும். இட்ஸ் பிரசாந்த் மாதிரி மிகப்பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரே ஒரு தான், கொஞ்சம் கனிவா ரிவ்யூ பண்ணுங்க, அவ்வளவுதான் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் கனிவா, கொஞ்சம் பேலன்ஸ்டா, கொஞ்சம் சப்போர்ட்டிவா. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் 5 படங்கள் 10 படங்கள் வர இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கு. அந்த தயாரிப்பாளர் ஒரு நிமிஷம் யோசிங்க, அந்த தயாரிப்பாளர் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க. இப்படி ஒரு நம்ம வந்து மொத்தமா டேமேஜிங்கா சொல்லிட்டோம்னா அந்த தயாரிப்பாளர் ஒட்டு மொத்தமா அவருடைய இழப்பை, அதாவது மொத்த பணமும் போயிடுமே அப்படின்ற ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் கனிவோட அந்த படத்தை வந்து உங்களோட பொதுவான ஒரு விமர்சனம் பண்ணுங்க. கண்டிப்பா விமர்சனம் பண்ணுங்க. இது வந்து நான் ரிவ்யூஸ் மட்டும் சொல்லல, இங்க வெளியில படம் முடியும் போது வெளியில வர ஆடியன்ஸ்க்கு அதுதான் சொல்றேன். ஒரு நடிகரையோ தயாரிப்பாளரையோ இல்ல ஒரு டைரக்டரையோ வன்மத்தோட டார்கெட் பண்ணி பண்ற ரிவ்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லா ரிவ்யூஸும் வரணும். எப்படி வந்து ட்ரெடிஷனல் மீடியா, என்னைக்குமே நாங்க இங்க இருக்கிற எல்லா ட்ரெடிஷனல் மீடியா அவ்வளவு நம்புறோம். எல்லா ட்ரெடிஷனல் மீடியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளரையோ ஒரு இயக்குனரையோ நடிகரையோ காயப்படுத்த மாட்டாங்க. எந்த பத்திரிகையும் எந்த ஊடகமும் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மீடியா மட்டும், நான் ட்ரெடிஷனல் மீடியா சொல்றது பத்திரிகை அப்புறம் மேகசின் இவங்க எல்லாம் சேர்த்து சொல்றேன். எல்லாருமே அந்த ஆன்லைன் போர்ட்டல் கூட சேர்த்து சொல்றேன். அவங்க எல்லாருமே 20 வருஷம் 30 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே பாத்தீங்கன்னா கனிவோட தான் பண்ணுவாங்க. அது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையில அப்படி ஒரு சுகர் போட்டு சரி ஓகே அவர் பாவம் தட்டி கொடுப்போம் மொத்தமா ஒழிஞ்சிருப்பாரு அப்படின்ற ஒரு அது ஒரு நம்பிக்கையோட அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. அந்த ஒரு ரிவ்யூ எல்லா ஆன்லைன்ல பண்ற ரிவ்யூஸ் எல்லாருமே பர்டிகுலரா யூடியூப் ரிவ்யூஸ் பண்ணாலே போறோம். அதே மாதிரி வெளியில தியேட்டருக்கு வந்து பேசுற எல்லாருமே அதே மாதிரி ரிவ்யூ பண்ணாலே போறோம். தமிழ் சினிமா நல்லபடியா இருக்கும். மற்றபடி ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணனா மக்களுக்கு தெரியாது இந்த படம் வந்திருக்கா இல்லையே தெரியாது. எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும். எல்லா ஊடகங்களும் ரிவ்யூ பண்ணணும். படங்களை வந்து நல்ல படம்னா உடனே ரிவ்யூ பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை பெருசாக்கணும். கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு இல்ல ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னா ஒரு நாள் தள்ளி அப்படி இப்படி ஒரு டிலே பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் கனிவா இருக்கும். இல்லைன்னா பேசும்போது கொஞ்சம் கனிவா பண்ணிட்டீங்கன்னா போறோம். அதுதான் ரிவ்யூ. தேஜ் மேடம் அது மட்டும் தான் நீங்க கேட்க முடியும். ரிவ்யூ பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. சோ பிந்து மாதேவி அவர்கள் வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. ஒரு மிகப்பெரிய கம்பீரமான ஆளுமை நீங்க. So you are a very tall personality in cinema. So such a tall personality should be in Tamil cinema regularly. So keep coming and keep rocking. So இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரே விஷயம் தான் நான் சொல்லணும். இதுல பாடல் வந்து இமான் சார் போட்ட பாடல் தான். ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியான்னு நம்ம எப்படி வந்து ஆர்வி உதயகுமார் சொன்னாரோ நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம். ஒரு சூப்பரான படைப்பை வந்து நம்ம தயாரிப்பாளர் இயக்குனர் ஜி பிரகாஷ் அந்த ஹோல் டீம் கொடுத்திருக்காங்க. இந்த டீமுக்கு வந்து நம்ம எல்லாம் ஒத்துப்போம். கண்டிப்பா 1 ஆகஸ்ட் இந்த படம் வரும்போது ஒரு சூப்பரான படம்னு. அந்த ஒத்துக்கிறியா பாடல்ல இவ்வளவு சூப்பரா டான்ஸ் பண்ண அவங்க பேரு சந்திரிகா அவர்களுக்கு வண்டி ஒரு என்ஆர்ஐ தமிழர், நீங்க என்ஆர்ஐ தமிழரா இருந்துட்டு இவ்வளவு அருமையா டான்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ஒத்துக்கிறியா சாங் கண்டிப்பா ஒரு பெரிய வைரல் ஆகும். அந்த பாடலே இந்த படத்தை வந்து நம்மளெல்லாம் ஒத்துக்க வைக்கும். ஒரு சிறப்பான ஒரு த்ரில்லர் படம், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கண்டிப்பா 1ஆம் தேதி வருதுன்னு அமல்ராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைன்னு வாழ்த்துக்கிறேன். என்னுடைய உரை கேட்டதுக்கு நன்றி, ஊடகங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு 6 பேர் பேச வேண்டி இருக்கிறதுனால சீக்கிரமா விழாவை தொடங்குவோம்.